கோவை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் பங்கேற்க வந்த திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி மாறி மாறி முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். கோவை மாநகராட்சி சாதாரண மாமன்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு திமுக மற்றும் அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சி கவுன்சிலர்கள் வந்துள்ளனர். அப்போது அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை தமிழக அரசு சரியாக தாக்கல் செய்யவில்லை என்று கூறி அதை கண்டன வாசகம் அடங்கிய பதாகையுடன் மாநகராட்சி கூட்டத்திற்கு செல்லும் பொழுது தரையில் அமர்ந்து கோஷங்கள் எழுப்பினார். அப்போது திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியபடி மாநகராட்சி கூட்ட அரங்கிற்கு சென்றனர். அப்போது தமிழக அரசு ஏராளமான திட்டங்களை கோவைக்கு அளித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் திமுகவிற்கு எம்எல்ஏ யாரும் இல்லை என்றாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏராளமான திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு கொடுத்து வருகிறார் என்றும் மத்திய அரசு எதுவுமே செய்யாமல் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கூறி வருகிறது என்று கூறினார். இந்த நிலையில் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் திமுக கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.